சக்தி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. பாருங்கள், நல்லா கைவிடாத வறுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா வறுந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு, நம்ம இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, அது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நைட்டு அரைச்சா காலைல செய்யலாம், காலையில் அரைச்சா நைட்டுக்கு செய்யலாம். புளிச்ச மாவு செய்யக்கூடாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ இது கூடவே வெல்லம், ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உப்புலாம் அதுக்கு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம இட்லி மாவில் உப்பு கலந்து தான் நம்ம செய்வோம். அதனால் இது உப்புலாம் போடாதீங்க. இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இல்லை வெல்லம் பாகு மாரி எடுத்து கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி பானையில் தான் இதை செய்ய போகிறோம். அதனால் இட்லி கொத்தில் நெய் தடவி நம்ம இதை செய்யலாம். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது நல்லா ஃப்ரீயாக வரும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் துருவில் இப்போ எல்லா குழியிலையுமே நம்ம தூணை மாதிரி சேர்த்துக்குங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பு, அதையும் கொஞ்சம் நல்லா தூவிக்குங்க. இப்போ இது வெந்து நம்ம எடுக்கும்போது கார்னிஷ் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெல்லம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவீங்க. அடிக்கடி செய்யலாம். பாருங்கள், இப்போ எல்லா குழியிலுமே இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ மேலேயும் கார்னிஷ்காக தேங்காய் பூவை தூவ போகிறோம். தூவிட்டு நான் இப்போ சும்மா ஒரு கார்னிஷுக்கு டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குன்றதுனால பாதாம் பருப்பை நல்லா பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நல்லா மேலே தூவிடுங்க. இதில் நீங்கள் எந்த நட்ஸ் சொன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் பாதாம் பருப்பு தான் நசுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதை அப்படியே இட்லி பானையில் வச்சு நம்ம ஒரு ஆவி காட்ட வேண்டியதான். இப்போ நான் தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அது உள்ள நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், சூப்பரான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இல்லை நீங்கள் இப்படி இட்லி பாத்திரத்தில் செய்யணுனாலும் கப்பில் வச்சு செய்யலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. கை வச்சு எடுத்தாலே அப்படியே வந்துடும். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுவையான இட்லி மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி. இதை ஒரு இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் இட்லி ரெடி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும்.
நான் வெள்ளை கலர் வெல்லம் போட்டதுனால உங்களுக்கு கலர் அப்படியே தெரியுது. இதுவே நீங்கள் கொஞ்சம் பிளாக் கலர் இருக்கிற மாதிரி வெல்லம்